Students, now we are going to discuss about property of system. Two type of systems இருக்குது ப்ராப்பர்ட்டிஸில். ஒன்று வந்து இன்டென்சிவ் சிஸ்டம், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சைஸு அல்லது அந்த சிஸ்டத்துக்களுடைய பார்ட்டிகளுடைய மாஸை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி பேர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸு, மாஸு, இன்டர்னல் எனர்ஜி, இதெல்லாம் வந்து என்ன ப்ராப்பர்ட்டினா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது, அந்த கான்ஸ்டன்டோடைய மாஸை டிபெண்ட் பண்ணி சொல்லணும். 1 கிலோகிராமு 2 கிலோகிராமு அப்படின்னு சொல்ல இல்லையா. இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்குது, 1 கிலோ ஒரு கேஜி பிரிஞ்சால் இருக்குது, இல்லை டொமேட்டோ இருக்குது அப்படிங்கிறது அதை எதை சொல்கிறோம், அதோடைய மாஸை டிபெண்ட் பண்ணி, வெயிட் டிபெண்ட் பண்ணி சொல்கிறோம், இல்லை சைஸை டிபெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த என்னென்ன ப்ராப்பர்ட்டி, வால்யூம் சொல்லுவோம், கிலோகிராம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நம்பர் ஆஃப் மோல்ஸு, மாஸ், எவ்வளோ மாஸ் இருக்குது, 1 கிலோகிராமு 1 கிலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பீக்கரில் எவ்வளோ கண்டென்ட் எடுத்திருக்கோம், அந்த கண்டென்ட்டுடைய மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லை சைஸை டிபெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே சேம் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி அந்த மாஸையோ இல்லை சைஸே டிபெண்ட் பண்ணிடல அப்படின்னா அது பேர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். என்னென்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சிட்டி, டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாஸை டிபெண்ட் பண்ணி சொல்கிறது கிடையாது. இவ்வளோது இருக்குன்னு சும்மா டெம்பரேச்சர், அதெல்லாம் என்னது இண்டிபெண்ட் ஆஃப் தி மாஸ் இல்லை இண்டிபெண்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கால்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம், ப்ரீசிங் பாயிண்ட்டு, மோலார் வால்யூம் இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டெஃபினேஷன் வாட் ஆர் எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிவ் அண்ட் எக்ஸாம்ஸ்னால் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் அவ்வளோ எழுதுறீங்கணும். ஸோ த ப்ராப்பர்ட்டி தட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஓகே, இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே the property that independent means doesn't depends upon the mass or size of the system is called intensive property. This extensive property. Which is extensive property? One more question. Which of the following is not extensive property? Which of the following is not intensive property? அப்படிங்கிறத எதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு படித்து வச்சுருங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடியது. நம்பர் ஆஃப் மோல்ஸு, ஸோ வால்யூமு, அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட்டுடைய மாஸு அல்லது சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த மாஸையோ இல்லை அந்த கான்ஸ்டன்ட்ஸ் அதுக்கூடிய ஒரு டம்ளரில் வந்து ஹாட் வாட்டர் இருக்குது. இப்போ ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது 1 லிட்டர் இருக்கா இல்லை 6 லிட்டர் இருக்கா அப்படின்னா அது வால்யூமை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ அந்த இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டுடைய மாஸே இல்லை சைஸை டிபெண்ட் பண்ணி சொல்லக்கூடியதான் வால்யூம். ஸோ தட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதோடைய வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட்டு அதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது, அந்த மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகே, பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரீசிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், அதில் வந்து அந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது வாட்டரில் எவ்வளோ எடுத்திருக்கோம், வாட்டர் எவ்வளோ சைஸு, வாட்டருடைய மாஸை பொறுத்து அந்த பாயிலிங் பாயிண்ட்டு, மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆக வரக்கூடியது. டெம்பரேச்சர் அதெல்லாம் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அனதர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்கும் விச் கேன் பிரிங் அபவுட் சேஞ்ச் இன் தி சிஸ்டம். ஓகே, ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது, ஒரு ப்ராசஸ் நடக்கும்பொழுது ஒரு ஆப்ரேஷன் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் விச் கேன் பிரிங் அபவுட் சிஸ்டத்தில் ஒரு சேஞ்சு கொண்டு வரணும். பிரிங் அபவுட் சேஞ்ச் இன் தி சிஸ்டம் இஸ் கால்டு தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஒரு சிஸ்டம் நடக்கக்கூடிய ப்ராசஸ், சிஸ்டத்தில் சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ராசஸ் பற்றி தான் இது தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ஸு. இப்போ ஹீட் பண்ணுறோம், அது என்னாகும், அப்போ சிஸ்டத்தில் வந்து ஒரு ப்ராசஸ் சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் ஹீட்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி தெர்மோடைனமிக் ப்ராசஸ். கூலிங் இஸ் ஒன் ஆஃப் தி தெர்மோடைனமிக் ப்ராசஸ். எக்ஸ்பான்ஷன் விரிவடைகிறது, கம்ப்ரஷன் சுருங்குறது, ஸோ இதுமாரி நிறைய ஃபியூஷன் உருகிறது, வேப்பரைசேஷன் ஆவியாக மாறுறது. ஸோ இதுமாரி ப்ராசஸ் நடக்கக்கூடிய இதெல்லாம் தானது தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இப்போ அதெல்லாம் கண்டிப்பாக சிஸ்டத்தில் சம் சேஞ்சை கொண்டு வரும் இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது. ஸோ மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன், ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் மெத்தட் யூஸ் விச் கேன் பிரிங் அபவுட் சேஞ்ச் இன் சிஸ்டத்தில் ஒரு சேஞ்ச் ஆகணும். ஸோ இஸ் மெத்தட் இஸ் கால்டு தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ஸு. ஸோ அப்போ எல்லாம் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னா ஹீட்டிங்கு, கூலிங்கு, எக்ஸ்பென்ஷன்ஸு, கம்ப்ரஷன், ஃபியூஷன்ஸ், வேப்பரைசேஷன்ஸ் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தெர்மோடைனமிக் ப்ராசஸில் 2 டைப்ஸ் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து 2 டைப்ஸ் கேட்டகரி இருக்குது. ஒன்று ரிவர்சிபிள் ப்ராசஸ், இன்னொன்று வந்து இரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு இருக்குது. தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ். ஒன்று ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஒன்று. ஸோ அது அனதர் ஒன் இஸ் இரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷனில். ஓகே, பாருங்கள், the process in which system and surrounding can be restored to the initial stage to final stage
without producing any change in the thermodynamic property of universe is called reversible process. ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடக்குது. இதில் சிஸ்டத்துலேயும் அண்ட் சரௌண்டிங்கில் in which system and surrounding can be restored ஆகுது. சரௌண்டிங் கேன் பி ரீஸ்டோர்ட். ப்ராசஸ் in which system and சரௌண்டிங்கில் வந்து can be restored to the initial stage to final stage. இனிஷியல் ஸ்டேஜ் மறுபடியும் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் திரும்பவே ரீஸ்டோர் ஆனிச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேர் என்னது, ரிவர்சல் ப்ராசஸ். இப்போ ஒரு சிஸ்டத்தில் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் என்ன இருக்கோ அப்புறம் போய்ட்டு ஒரு பர்டிகுலர் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்து திரும்ப என்னது இனிஷியல் ஸ்டேஜுக்கே திரும்ப வரும், எந்தவித சேஞ்சும் இல்லாமல். எந்தவித தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியில் எந்தவித சேஞ்சும் ஏற்படுத்தாமல் திரும்ப இனிஷியல் ஸ்டேஜுக்கே வந்துச்சுன்னா அது பேர் ரிவர்சல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் போவோம். ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்து திரும்ப எங்கே வரணும், திரும்ப ரீஸ்டோர் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜுக்கு திரும்ப ஒரு ரீஸ்டோர் ஆனிச்சுன்னா எப்போ ஒரு ப்ராசஸ் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கில் ப்ராசஸ் நடக்கும்பொழுது கேன் பி என்னது ப்ராசஸ் கேன் பி ரீஸ்டோர்டு டு இனிஷியல் ஸ்டேஜ் ஃப்ரம் தி ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்து வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்சஸ் இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. அந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி யூனிவர்ஸ் சிஸ்டம், அந்த யூனிவர்ஸில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் without producing any change in the thermodynamic property of universe. யூனிவர்ஸில் எந்தவித ப்ராப்பர்ட்டியும் ஏற்படுத்தாமல் திரும்ப ஃபைனல் ஸ்டேஜில் திரும்ப அதே இடத்துக்கு ஆரம்ப ஸ்டேஜுக்கே வந்துச்சுன்னா அது பேர் என்னது ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, தீஸ் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் தி ரிவர்சிபிள் ப்ராசஸ் அக்கர். ஃபர்ஸ்ட்லி ப்ராசஸ் சுட் பி அக்கர் என்னது இன்ஃபினிட்லி ஸ்லோலி அண்ட் செகண்ட்லி வந்து த்ரூ அவுட் தி ப்ராசஸ். முதல் வந்து இன்ஃபினிட்லி ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கணும், இன்ஃபினிட்லி ஸ்லோவ்லி. அண்ட் செகண்ட் த்ரூ அவுட் என்னது ப்ராசஸ் த்ரூ அவுட்டாக நடக்கணும், ஃபுல்லாக நடக்கணும். த சிஸ்டம் அண்டு சரௌண்டிங் மஸ்ட் பி இன் ஈக்லிபிரியம் ஈச் அதர் இருக்கணும். சிஸ்டமும் சரௌண்டும் ஈக்லிபிரியமாக இருக்கணும். சிஸ்டம் அண்டு சரௌண்டிங் மஸ்ட் பி ஈக்லிபிரியம் ஈச் அதராக இருக்கணும். சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்கும் ஈக்லிபிரியமாக இருக்கணும். என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தில் நடக்குதுன்னா ஒரு இதில் சிஸ்டர்லேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ அதே இடத்துல என்னது சரௌண்டிங்லேருந்து ஹீட் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகணும். ரெண்டுமே ப்ராசஸ் நடக்கணும். ஹீட் வந்து ரிலீஸ் ஆகணும் ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங்கு, அதே ஹீட் அப்சர்வ் ஃப்ரம் சரௌண்டிங் டு சிஸ்டம். ஸோ ரெண்டு அப்சர்விங் நடக்கணும், ரிலீஸிங் நடக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இது ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ அதே நேரத்தில் என்னது யூனிவர்ஸில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு ஹீட் வந்து சிஸ்டத்துலேருந்து ரிலீஸ் ஆகுது, எங்கள் சரௌண்டிங்கு போகும். இப்போ ஹீட்லேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னா சிஸ்டத்துலேருந்து ஹீட் வந்து சரௌண்டிங் ரிலீஸ் ஆனிச்சுன்னா அப்போ என்ன ஆகும், அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹீட்டு திரும்ப எங்கே வரணும், சிஸ்டத்துக்கே வருது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் ரிவர்சிபிள் ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ் நடக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நடக்கணும், இந்த த்ரூ அவுட் சிஸ்டம் ஃபுல்லாக நடக்கணும். இந்த ப்ராசஸ் த்ரூ அவுட் ஃபுல் ப்ராசஸ் நடக்கணும். பட் அதே நேரத்தில் யூனிவர்ஸில் எந்தவித மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. எனி சேஞ்ச் இன் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி யூனிவர்ஸ், இட் இஸ் கால்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ஈக்லிபிரியமாக இருக்கணும். எந்த அளவுக்கு எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகுதோ அதே ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும் சரௌண்டிங்லேருந்து. இப்போ சிஸ்டமும் சரௌண்டிங் ஈக்லிபிரியம் ஈச் அதர். ஈக்லிபிரியம்னா ரெண்டுமே நடக்கணும், அப்சர்விங் நடக்கணும், ரிலீஸ் ஃபார்வர்டு, ரெண்டு ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சுதான். ரிவர்சிபிள் ப்ராசஸ் திரும்ப சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் இன் விச் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ரெண்டுலேயும் இருக்கணும். அந்த ப்ராசஸ் கேன் பி ரீஸ்டோர்ட் ஆகணும். எங்கே தான் இனிஷியல் ஸ்டேஜுக்கு ஃப்ரம் தி ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சோ அதே இடத்துக்கு ரீஸ்டோர் ஆகணும் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் மீன்ஸ் அது ஹீட் அப்சர்வ் ஆகுறது, இல்லை கூல் பண்ணுறது, இல்லை ஹீட் பண்ணுறது, அந்தமாதிரி சொல்ல முடியாது. அந்த ப்ராசஸ் கேன் பி ரீஸ்டோர்டு டு தி இனிஷியல் ஸ்டேஜ் ஃப்ரம் தி ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண இங்கே பாருங்கள், ஒரு சிஸ்டத்தில் இருக்குது. அப்போ இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு ஹீட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் ஹீட் ரிலீஸ் ஆகுது. அதே ஹீட்டு திரும்ப என்ன செய்யணும், சிஸ்டத்தை நோக்கி வரணும், அதான் இந்த ஸ்டேட் வரணும். அப்போ அதே நேரத்தில் சரௌண்டிங்கில் யூனிவர்ஸில் எந்தவித சேஞ்சும் ஏற்படுத்தக்கூடாது. வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்ச் இன் தி தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கால்டு ரிவர்சிபிள் ப்ராசஸ். இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குது இப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்லி இந்த ப்ராசஸ் should occur என்னது இன்ஃபினிட்டெசிமலி ஸ்லோலி நடக்கணும். அண்ட் செகண்ட்லி த்ரூ அவுட் தி ப்ராசஸ். அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் த்ரூ அவுட் ஃபுல்லாகவே நடக்கணும். ஓகே, அடுத்த சிஸ்டம் சரௌண்டிங் ஈக்லிபிரியம் வச்சு ஈச் அதர் இருக்கணும். ஈக்லிபிரியம் அப்படின்னா ஃபார்வர்டும் நடக்கணும், ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கணும். இப்போ நம்ம சொல்ல முடியாது ஈக்லிபிரியம் சொல்லணும்னா ஒரு 0 டிகிரி செல்சியஸில் ஒரு திரும்ப ஈக்லிபிரியம் லெசனில் படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா the process in which system and surrounding the process cannot be restored. இங்கே என்ன சொல்லியிருப்போம், கேன் பி ரீஸ்டோர்டு. the process can be restored. இங்கே the process can't be restored to the initial stage to final stage. அப்போ ஒரு திரும்ப சிஸ்டத்துலேருந்து ஹீட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப இனிஷியல் ஸ்டேஜுக்கு வரக்கூடாது.
ஃபைனல் ஸ்டேஜில் எங்கே வரக்கூடாது, கேன் நாட் பி ரிஸ்டோர்டு டு தி இனிஷியல் ஸ்டேஜுக்கு திரும்ப வரக்கூடாது ஃப்ரம் ஃபைனல் ஸ்டேட்லேருந்து. என்ன இரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லக்கூடியது ப்ராசஸ் இன் விச் சிஸ்டம் அண்ட் இந்த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கில் நடக்கணும் ப்ராசஸ், சிஸ்டத்தில் மட்டும் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஒரு ஹீட்டு வந்து சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப சரௌண்டிங்கில் எங்கே வரக்கூடாது, சிஸ்டத்தை திரும்பி வரக்கூடாது. அப்படி தான் அது இரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லக்கூடியது. த ப்ராசஸ் இன் விச் a system and the surrounding, the process cannot be restored to the initial stage from the final state. ஃபைனல் ஸ்டேட்லேருந்து திரும்ப இனிஷியல் ஸ்டேட் ஆரம்ப நிலைக்கு திரும்ப வரக்கூடாது. எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சோ போயிட்டே தான் இருக்கணும். இட்ஸ் கால்ட் இரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் த ப்ராசஸ் அக்கரிங் இன் தி நேச்சர். ஸோ அந்த இரிவர்சிபிள் ப்ராசஸ் எல்லாமே நேச்சுரலாக தான் நடக்கும் பாருங்க. இரிவர்சிபிள் ப்ராசஸ் அக்கரிங் இன் தி நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ரெயின் ஃபால் ஆகுது. இப்போ ரெயின் ஃபால் ஆகுது அப்படின்னா ஸோ அதே நேரத்தில் அந்த ரெயின் ஃபால் ஆகிடுச்சு, திரும்ப அந்த ஃபால் ஆன ரெயின் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள், சான்ஸே கிடையாது. சைமல்டேனியஸ் அப்போயே போகணும். இல்லை சார் வந்து ஆவியாகி அப்படிலாம் போகக்கூடாது. வந்தக்கூடிய ரெயின் ஃபால் ஆகுதுன்னா அந்த ரெயின் ஃபால் ஆனவுடைய வாட்டர் திரும்ப அதேமாரி திரும்ப மேல் நோக்கி போக முடியுமா, அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அது கிடையாது. ரெயின் ஃபால் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு இரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். இப்போ ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, ஃபால்ஸில் வாட்டர் அப்படியே அருவி கொட்டுது இல்லையா, அப்போ என்ன செய்யும், மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகிறது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ எல்லா நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே பாருங்களேன், அது ஒன் வேயில் தான் இருக்கும், திரும்ப போகுது. ஸோ ஆவியாகி எவாபரேட் போகும், அதெல்லாம் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் கிடையாது. ரிவர்சிபிளாக கன்சிடர் பண்ண முடியாது. வந்துட்டு டக்குனு உடனே மேலே போக முடியுமா, அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா, அதுமாரிலாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாம் நேச்சுரல் ப்ராசஸ், ரெயினாக இருக்கட்டும், ஃபால்ஸாக இருக்கட்டும், ரிவர் பாருங்கள், ரிவர் கன்சிடர் பண்ணி பாருங்கள், ரிவர் ஒன் வேல தான் வந்துகிட்டே இருக்கும், திரும்ப அதே நேரத்தில் அது திரும்ப பேக்கில் அனுப்ப முடியாது. இப்போ டேமை திறந்தோம்னா டேம்லேருந்து வந்துடுச்சு, ஸோ மறுபடியும் டேமுக்கு வாட்டர் கொண்டு போக முடியுமா, முடியாது, நெவர் பாசிபிள். ஸோ அந்தமாரி ப்ராசஸ் தான் இது. ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே என்ன தான், இரிவர்சல் ப்ராசஸ்ஸு. டூரிங் தி ரிவர்சல் ப்ராசஸ் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ஆர் நாட் ஈக்லிபிரியம். ரெண்டே ஈக்லிபிரியமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் போயிடுச்சுன்னா திரும்ப இந்த சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்துக்கு வரக்கூடாது. ஸோ நாட் ஈக்லிபிரியம் வச்சு ஈச் அதர். இரிவர்சல் ப்ராசஸ் எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க. நேச்சுரல் ப்ராசஸ் ரெயின், ஃபால்ஸு, ரிவர்ஸ் எக்ஸட்ரா. ஓகே, அடுத்தது அடையபெட்டிக். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதுமாரி இந்த ப்ராசஸ் பார்த்தோம், இரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்த்தோம். அடுத்து இன்னொரு டைப் கேட்டகரி இருக்குது, அடையபெட்டிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோகாரிக் ப்ராசஸ் ஒரு 4 ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஆனது 1 ஐசோபாரிக், இன்னொன்று ஐசோதெர்மல், தேர்ட் ஒன் ஐசோபாரிக், அடுத்து வந்து என்னது ஐசோகோரிக். அப்படின்னா 4 ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். 4 ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். லிசன் பண்ணிக்கங்க. 1 இஸ் an adiabatic process defined as in which that no exchange of heat between system and surrounding during the process. ஒரு ப்ராசஸ் நடக்கும்பொழுது, அது ரிவர்சிபிளோ இல்லை ரிவர்ஸ் ப்ராசஸோ நடக்கும்பொழுது அங்கே என்ன ஆகக்கூடாது, நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடாது. எதுக்கிடையில், சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங். நம்ம சிஸ்டம் சரௌண்டிங் என்னென்னு தெரியணும். ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான் சிஸ்டம், ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே சரௌண்டிங். அப்போ ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடாது ஒரு ப்ராசஸ் நடக்கும்பொழுது. டூரிங் தி ப்ராசஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் அப்படின்னா ஐ மீன்ஸ் Q0, ஹியூனா ஹீட். அடையபெட்டிக் ப்ராசஸ் நத்திங் பட் Q=0. Q=0 மீன்ஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது, ரிலீஸும் பண்ணக்கூடாது. அங்கே ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். அடையபெட்டிக் ப்ராசஸ், தட் இஸ் ப்ராசஸ், த ப்ராசஸ் இன் விச் தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச். தேர் இஸ்னால் அங்கே சிஸ்டத்துக்கு சரௌண்டிங்லேயும். ஓகே, தேர் மீன்ஸ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் மீன்ஸ் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட், Q. There is no exchange of heat between system and the surrounding during the process. Those process is known as those process in which no heat can flow into or out of the system. சிஸ்டத்துக்கு உள்ளே வர முடியாது, சிஸ்டத்தை விட்டு வெளில போக முடியாது. No heat. Okay, that is adiabatic process. This condition attained by the thermodynamically insulating system. இது எங்கே பாசிபிள், எங்கள் கண்டிஷன் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த சிஸ்டம் எப்போ வந்து அட்டைண்ட் ஆகும், இந்த ப்ராசஸ் எப்போ வந்து அட்டைண்ட் ஆகும் அப்படின்னா, இன்சுலேட்டிங் ஆஃப் சிஸ்டம். இன்சுலேட்டிங்னா ஒரு மரக்கட்டைன்னு சொல்கிறோம். இன்சுலேட்டிங் அப்படின்னா ஒரு வெப்ப கடத்தா பொருள் சொல்லுவது, கண்டக்டர், செமிகண்டக்டர் சொல்லலாம். ஒரு இன்சுலேட்டிங் சிஸ்டத்தை தான் இது பாசிபிலிட்டி ஆகும். திஸ் கண்டைன் இஸ் அட்டைன்டு பை தெர்மோசோனிக் இன்சுலேட்டிங் சிஸ்டம். ஓகே, இந்த அடையபெட்டிக் ப்ராசஸ் இஸ் டன் பை தி சிஸ்டம். அடையபெட்டிக் ப்ராசஸ், in the adiabatic process, if work is done by the system, its temperature decreases. Is work done on the system, temperature increases, because of system cannot exchange heat with the surrounding. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இன் அடையபெட்டிக் ப்ராசஸில் இஃப் ஒர்க் டன் பை தி சிஸ்டம், டன் பை சிஸ்டம்னா அந்த சிஸ்டத்தால் ஒர்க் நடக்குது, அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். எங்கே அந்த சிஸ்டத்தோடைய டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஒர்க் டன் பை தி சிஸ்டமாக இருந்தால்,
இஃப் ஒர்க் டன் பைனா அந்த சிஸ்டத்தால் ஒர்க் நடக்கும், சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட்டால் அப்போ என்ன செய்யணும், ஒர்க் டன் பை தி சிஸ்டம், அந்த சிஸ்டத்தில் ஒர்க் நடந்துச்சுன்னா அப்போ அங்கே வந்து அந்த சிஸ்டத்துடைய டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும் ஏன்னா அடியாபெட்டிக் ப்ராசஸில். அதே இடத்துல இஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், அந்த சிஸ்டத்து மேலே நம்ம ஒர்க் பண்ணோம்னா அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன்னா ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, சிஸ்டம் காண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் வித் சரௌண்டிங், அந்த இடத்துல அந்த ஹீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது, எது சிஸ்டம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது, பிகாஸ் ஆஃப் சிஸ்டம் காண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் வித் சரௌண்டிங், அது Q=0. ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்திருக்காங்க, இப்போ ஒரு இங்கே ஃபிஸ்டன், இது ஒரு ஃபிஸ்டன், இது மூவபிளாக இருக்கக்கூடியது, இது நல்லா ப்ரெஷ் பண்ண இப்படி கீழ் நோக்கி நகர்த்தணும்னு வச்சிங்களேன், இது கீழ் நோக்கி நகர்த்தணும்னா இப்போ என்ன ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், அந்த சிஸ்டம் மேலே நம்ம பிஸ்டன் அமுக்குறோம். ஸோ அப்போ அங்கே டன் ஆன் த சிஸ்டமாக இருக்கும்போது அங்கே டெம்பரேச்சர் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே பிஸ்டனை இப்படி இந்த கீழே இந்த கீழே உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் கூடிய பார்ட்டிகளால் மேல் நோக்கி நகர்ந்து வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகும், ஒர்க் டன் ஆகுது, பை இது சிஸ்டத்தில் நடக்காது, ஒர்க் டன் பை தி சிஸ்டம். சிஸ்டத்தால் ஒர்க் நடந்துச்சுன்னா அப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், அந்த சிஸ்டத்து மேலே ஒர்க் நடந்துச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஏன் கேட்டால் அந்த சிஸ்டத்தால் என்ன செய்ய முடியாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணாத ஹீட்டை யார் கூட, சரௌண்டிங் கூட. ஸோ இப்போ அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இது வரைக்கும் அதை நான் அடியாபெட்டிக் ப்ராசஸ், இந்த அடியாபெட்டிக் ப்ராசஸ்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் மட்டும் தான் பாசிபிலிட்டி. இன்சுலேட்டிங்னா வெப்ப கடத்தா பொருள் தான், ஹீட் அப்சர்வ் பண்ணாது ரிலீஸும் பண்ணாது, ஹீட் மீன்ஸாக Q=0. ஸோ அடியாபெட்டிக் ப்ராசஸ் டிஃபைன்ட் as in which there is no exchange of heat. நல்லா பார்த்துங்க, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணும். தேர் இஸ் அப்படின்னா அது சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங் இடையில் இந்த ப்ராசஸ் தான் இந்த அடியாபெட்டிக் ப்ராசஸ் சொல்லக்கூடியது. கேட் யூ அண்டர்ஸ்டாண்ட், தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் Q=0 between the system and the surrounding during the process. This process is known as a adiabatic process. The process in which அடுத்த டெஃபினேஷன் இது கூட எழுதிக்கலாம், those process இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். Those process in which no heat can flow or into or out of the system. Into the hand flow, heat வந்து ஃப்ளோ ஆகாது, உள்ளே போகாது, வெளியே வராது. நெக்ஸ்ட் another is isothermal process. Isothermal process அப்படின்னா on which temperature of system remain constant. Isothermal அப்படின்னாவே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வச்சுங்க, அதாவது ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சர் மூணு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஐசோதெர்மலு, ஐசோபாரிக்கு, ஐசோகோரிக். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக இருந்துச்சு, டெம்பரேச்சர் மட்டும் கான்ஸ்டண்டாக இருந்துச்சு, டூரிங் தி சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது, இனிஷியல்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு சிஸ்டம் சேஞ்ச் ஆகும்போது அங்கே அந்த ஹீட்டு மட்டும் என்ன செஞ்சுருக்கணும், அது டெம்பரேச்சர் நாட் ஹீட்டு, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக இருக்கணும். த சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் ஹீட், அப்போ வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் ஹீட்டு with the surrounding. System exchange heat with the surrounding. The temperature of system remain constant. This process is called isothermal process. அங்கே வந்து டெல்டா T0 இதில் தான் எழுதுங்க. what it says, the system exchange பண்ணிக்குது, எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது, அது கூட வித் சிஸ்டம் வித் சரௌண்டிங் கூட அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில், தட் இஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, அடுத்து ஐசோபாரிக் ப்ராசஸ்னால் ஹீட்டு வேறு, ஹீட்னா Q, டெம்பரேச்சர்னா T. ஓகே, சிஸ்டம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் வித் சரௌண்டிங் அட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அடுத்தது ஐசோபாரிக் ப்ராசஸ்னால் ஐசோபாரிக் ப்ராசஸ் டிஃபைன்ட் as in which the pressure of the system constant. ஐசோபாரிக் அப்படின்னா P கான்ஸ்டன்ட், ஆனால் சிஸ்டம் என்ன செய்யும், எக்ஸ்சேஞ்ச் ஹீட் ஓகே வித் சரௌண்டிங். அதே சென்டென்ஸ் யூஸ் பண்ணிங்க, இதே சென்டென்ஸ் யூஸ் பண்ணிங்க. The system can exchange the heat with the surrounding. Pressure of the system constant. The pressure of the system remain constant during the change from the system initial and final stage change ஆகும், அதான் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. அதே ஐசோகாரிக் ப்ராசஸ் அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்ட் இருக்கும், ஒன் விச் வால்யூம் ஆஃப் தி சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட் டூரிங் தி இட்ஸ் சேஞ்ச் ஃப்ரம் சிஸ்டம் சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேஜ். del V0, that is isocaric process. The combustion of fuel is bomb calorimeter is isocaric. Bomb calorimeter டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் படிப்போம். பாம் calorimeterங்கிறது இந்த ஐசோகாரிக் ப்ராசஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. கம்பஷன் ஆஃப் ஃபியூல் அண்ட் பாம் calorimeter is a ஐசோகாரிக் ப்ராசஸ். அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் ஆகாது, அங்கே வந்து ஒரு ஃபியூல் வந்து கம்பஷன் பண்ணுறோம் பாம் calorimeterல, அங்கே வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி வால்யூம் சேஞ்ச் ஆகாமல் சிஸ்டம் மட்டும் சேஞ்ச் ஆகும், சிஸ்டம் சேஞ்ச் ஆகும். இட்ஸ் சேஞ்ச் ஃப்ரம் இன்சல் ஸ்டேஜ் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து சிஸ்டத்தில் சேஞ்ச் சம் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வித் சரௌண்டிங் சம் சேஞ்ச் நடக்கும். பட் ஆனால் இந்த வால்யூம் கான்ஸ்டன்ட் தான் ஐசோகாரிக் ப்ராசஸ். del V0 இருந்தால் ஐசோகாரிக் ப்ராசஸ்ஸு, del B0 இருந்தால் அது ஐசோபாரிக் ப்ராசஸ்ஸு, del T0 இருந்தால் ஐசோ தெர்மல் ப்ராசஸ், Q0 இருந்தால் அடியாபெட்டிக் ப்ராசஸ்ஸு. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் பார்ப்பாங்க.
லாஸ்ட் ஒன்று சைக்கிளிக் ப்ராசஸ் ஒன்று சைக்கிளிக் ப்ராசஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சைக்கிளிக் ப்ராசஸ்னால் when a system return its original stage after completion of the series of changes, then it is called a cyclic process. That is a cyclic process completed. The process is a cyclic process. என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தை இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா இது எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் சிஸ்டம் ரிட்டர்ன் டு தி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வரணும். எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு திரும்ப என்னது அதே இடத்துக்கு போகணும். அப்போ என்ன சைக்கிளிக் இதான் சர்க்கிள் இருக்கும். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. when சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகணும் என்ன ஆகும், எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனது பிறகு ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் சீரீஸ் ஆஃப் சம் சேஞ்ச் எல்லாம் முடிஞ்ச பிறகு ரிட்டர்ன் டு தி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வரணும். திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிற்கணும் எல்லாத்தையும். இந்த சிஸ்டம் ரிட்டர்ன் டு தி ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எ சீரியஸ் ஆஃப் சம் சேஞ்சஸ். நிறைய சேஞ்ச் எல்லாம் முடித்த பிறகு அது ஸ்டார்டிங்லேயே வந்து நின்றுச்சுன்னா அது பேர் அந்த சைக்கிளிக் சிஸ்டம். சைக்கிள் இதுதான் சரி சைக்கிளிக் சிஸ்டம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அதை சுற்றிட்டு மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வரணும். ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் பிறகு ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இது ஒரிஜினல் ஸ்டேஜ். அதுக்கே ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா அது பேர் என்னது சைக்கிளிக் ப்ராசஸ்ஸு. ஓகே, சைக்கிளிக் ப்ராசஸ். டெல் ஈக்குவல் டு 0, டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் 0 எல்லாமே 0 வரும். எல்லாமே 0 தான். டெல் இ 0, டெல் ஹெச் 0, டெல் பி 0, டெல் வி 0, டெல் டி 0. ஓகே, டெல் ஈனா இன்டர்னல் எனர்ஜி 0, டெல் ஹெச்னா என்தால்பி 0. ஸோ எல்லாமே 0ல் சொல்லக்கூடியது. ஓகே.